பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பகவதியர். இன்னைக்கு நம்ம என்ன டாபிக் பார்க்க போறோம்னா, மார்க்கெட்டிங்னா என்ன, சேல்ஸ்னா என்ன. சில பேர் சொல்றாங்க, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பண்றேன், எனக்கு வந்து சேல்ஸே நடக்கல. நான் மார்க்கெட்டிங் பண்றேன், சேல்ஸே நடக்கல அப்படின்னு. முதல்ல ஒரு விஷயத்தை அடிப்படையை நம்ம புரிஞ்சுக்கிறோம். மார்க்கெட்டிங்னா என்ன, சேல்ஸ்னா என்ன. மார்க்கெட்டிங் அப்படின்னா ஃபஸ்ட்டு கஸ்டமர் செக்மெண்ட் யார், அவர் எங்கே இருப்பார், அவரோட வயசு என்ன, அவருக்கு என்னெல்லாம் பிடிக்கும், அவர் எதுலெல்லாம் இன்ட்ரெஸ்டாக இருப்பார் அப்படிங்கிறத முதல்ல நம்ம முடிவு பண்ணணும். அடுத்து நெக்ஸ்ட்டு அவருக்கு தகுந்த மாதிரியான வேல்யூ ப்ரொப்போசிஷனை நம்ம கொடுக்கணும். மூணாவது தான் நம்ம சேனலுக்கு போய் ப்ரமோஷன் பண்ணணும். இதில் குறிப்பாக மார்க்கெட்டிங் அப்படின்னா, எக்ஸாம்பிளுக்கு நம்ம ஒரு ஃபர்னிச்சர் கடை வச்சுருக்காங்கன்னு வச்சுக்கிறோமே, பீரோலு, கட்டில், மெத்தை, இந்த மாதிரி விஷயங்கள் வந்து அவர் சீர்வரிசையில் மாப்பிள்ளை பொண்ணு புதுசாக கல்யாணம் ஆக போகிறவங்களுக்கு கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இதுதான் கஸ்டமர். ஸோ வேல்யூ ப்ரொப்போசிஷன் அவர் என்ன பண்ண போகிறாரு, அந்த கட்டில், மெத்தை, பீரோல் இதுக்கு போகிறதுக்கு தக்கன வேல்யூ ப்ரொப்போசிஷன் வச்சுருக்க போகிறாரு. ஸோ இப்போ என்ன பண்ணுறாரு, அவரோட வால் போஸ்டரோ அல்லது வந்து சோஷியல் மீடியா ப்ரமோஷனோ கொடுத்து யாருக்கு இது தேவைப்படும், எப்போம்லாம் வெட்டிங் நடக்கிறதுக்கு கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இதை ப்ரமோஷன் பண்ணாரோ அதுலேருந்து அவருக்கு ஈல்டு கிடைக்கும். ஸோ யாருக்கு தேவைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி அவங்ககிட்ட கொண்டு போய் சேர்க்கறது மார்க்கெட்டிங். இப்போ என்ன ஆயிடுச்சு, அவங்க வந்துட்டாங்க. ஸோ இப்போ என்ன பண்ணுறோன்னா, அவங்களுக்கு தேவையானதை வாங்கிட்டு போகிறாங்க, சேல்ஸ் நடக்குது. ஸோ இந்த மார்க்கெட்டிங் அப்படிங்கிறது, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் அப்படிங்கிறதுலே யாரா இந்த ப்ராடக்ட் தேவை, அவங்க எங்கே இருக்காங்க, அவங்கள ஐடென்டிஃபை பண்ணி கரெக்டாக கொண்டு போய் சேர்க்கறது தான் மார்க்கெட்டிங். சேல்ஸு ஆஃப்டர் மார்க்கெட்டிங் நடந்ததுக்கப்புறம் அந்த பொருளை வாங்க வைக்கிறது. ஸோ ரெண்டுமே சின்ன அளவில் ஒரு பாயிண்ட்டு நடக்கும். ஓகேங்களா. ஸோ மார்க்கெட்டிங் நல்லா பண்ணிட்டேன், சேல்ஸ் நடக்கலை அப்படின்னா காரணத்தை கண்டுபிடிக்கணும். எதனால், நம்ம காம்படிட்டர் என்ன பண்ணுறாரு, நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம ப்ராடக்டோட குவாலிட்டி என்ன இருக்குது, கஸ்டமர் என்ன நினைக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்து நம்ம எந்த இடத்துல தவறு பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு புரிதலோடு பண்ணுறப்போ கண்டிப்பாக நமக்கு என்ன வெற்றி அடையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சேல்ஸு திரும்பவும் சேல்ஸாக நடக்கும். விற்பனை ஒரு தடவை பண்ணி முடிச்சுட்டா நம்ம நல்ல கஸ்டமர் சர்வீஸ் கொடுத்தோம் அப்படின்னா, அவர் வீட்டில் இன்னொரு ஃபங்க்ஷன் வருது, இல்லை அவருக்கு தேவையானது ஏதோ ஒரு பொருள் திரும்ப இருக்குது அப்படின்னா கட்டாயம் அவர் திரும்ப வர போகிறாரு. விற்பனையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், சேல்ஸையும் இன்க்ரீஸ் பண்ண போகிறோம். மார்க்கெட்டிங், சேல்ஸ் இதோட வித்தியாசத்தை நம்ம கரெக்டாக சொல்லியிருக்கிறோம். மார்க்கெட்டிங் யார் ஐடென்டிஃபை, யாருக்கு இந்த பொருள் தேவை, கஸ்டமர் செக்மெண்ட்டை பொறுத்து வேல்யூ ப்ரொப்போசிஷன் சரியாக கொடுத்து யாருக்கு இந்த பொருள் தேவையோ அவங்கக்கிட்ட நம்ம கொண்டு போய் சேர்க்கறது தான் என்கிட்ட இந்த பொருள் இருக்குது அப்படின்னு சொல்கிறது. அதுக்கப்புறம் அந்த பொருளை அவங்க வாங்கிக்கிறது. ஓகே, நான் வாங்கிக்கிறேன், நீங்கள் தரமான பொருள் தான் கொடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க வாங்கிக்கிறது சேல்ஸ். திரும்ப திரும்ப அவங்க வந்து அந்த சேல்ஸில் நம்மளோட குவாலிட்டியும் நம்ம கொடுக்கக்கூடிய சர்வீஸும் ரொம்ப நல்லா இருக்கும் பட்சத்தில் அவங்க திரும்ப திரும்ப வரப்போகிறாங்க. ஸோ இன்றைக்கி வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். பிசினஸ் சொந்தங்கள் அனைவருக்கும் நன்றி, வணக்கம். நான் உங்கள் பகவதியர்.